Students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ஹோல் நம்பர்ஸ். எக்ஸசைஸ் 2.2 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே வந்து பார்த்துருக்கோம். ஹோல் நம்பர் அப்படின்னா வந்து என்னது? நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 தான் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே வந்துருக்கும். சரிங்களா? ஸோ ஹோல் நம்பர்ஸ்னா என்னது? நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 தான் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னா இந்த ஹோல் நம்பர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ என்னெல்லாம் ஆப்ரேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அடிஷனுக்கு வந்து நமக்கு தேவையானது வந்து 2 ஹோல் நம்பர். இப்போ 2 ஹோல் நம்பர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஹோல் நம்பர்னா வந்து என்னது? நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அப்படியே 1, 2, 3, 4 கண்டினியூ ஆகிட்டே வந்துருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹோல் நம்பர் 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன், அடுத்த ஹோல் நம்பர் 5 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 நம்பரையும் நான் வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 + 5 7 கிடைக்குமா? ஸோ 7 அப்படின்னு வந்து போட்டுட்டேன். இந்த 7 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பரா? ஸோ 7 அப்படின்றது வந்து ஹோல் நம்பர். இப்போ அடுத்து வந்து நான் வந்து சப்ராக்ஷன் வந்து பண்ண போறேன். இப்போ 2 நம்பர் அதுக்கு நான் வந்து எடுத்துக்க போறேன். ஒரு நம்பர் 7, இன்னொரு நம்பர் 5. இந்த 7ஐயும் 5ஐயும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 2 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். 2 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர். இப்போ இதுவே 5 வந்து 7ஓட சப்ராக்ட் பண்ணா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 5 - 7 வந்து பண்ணீங்கன்னா அதாவது 7 அப்படின்றது கிரேட்டர் நம்பர், அதோட சைன் நெகட்டிவா வந்து இருக்கு. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா -2 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ -2 வந்து ஹோல் நம்பரா? இல்ல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன் வந்து ஒரு விதத்துல சாட்டிஸ்ஃபை ஆகல. சரிங்களா? ஹோல் நம்பர் நமக்கு வந்து கிடைக்கல. அடுத்து மல்டிப்ளிகேஷன். இப்போ நான் வந்து ஒரு 2 ஹோல் நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு நம்பர் 3a, இன்னொரு நம்பர் 4. இப்போ 3ஐயும் 4ஐயும் நான் வந்து மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 3 4s 12 வந்து கிடைக்கும். 12 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர். சரிங்களா? ஸோ 12 அப்படின்றது வந்து ஒரு ஹோல் நம்பர். இதே இது டிவிஷன் வந்து பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்னா, இப்போ ஒரு பெரிய நம்பரை சின்ன நம்பரோட நான் வந்து டிவைட் பண்றேன். 6 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 3யோட டிவைட் ஆகும். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 6 / 3 is 2. ஒரு ஹோல் நம்பர் வந்து கிடைக்கும். இப்போ இதுவே 3 வந்து நான் வந்து 6ஓட டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 3/6, அதாவது 1/2 வந்து கிடைக்கும். ஸோ விச் இஸ் அ ஃப்ராக்ஷன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு, ஹோல் நம்பர் வந்து கிடைக்கல. சரிங்களா? இப்போ இதே மாதிரி 5 வந்து 3ஓட டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டா டிவைட் ஆகாது, நமக்கு 5/3 அப்படின்னு வந்து கிடைக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ இங்க நமக்கு வந்து ஹோல் நம்பர் எக்ஸாக்டா எல்லா கேசஸ்லயும் கிடைக்கல. ஸோ எங்க மட்டும் கிடைச்சிருக்கு? அடிஷன்ல கிடைச்சிருக்கு, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்ல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்றோம்னு பாத்தீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் ஆர் closed under addition and also under multiplication ஸோ இதுதான் வந்து என்னது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் நம்ம வந்து பண்ணும்போது ஹோல் நம்பர்ஸ்ல நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதைத்தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். இதுதான் நம்ம வந்து பார்க்க போறது டிவிஷன் பை 0. இப்போ ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? 8 வந்து 2ஆல டிவைட் பண்றேன். எனக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்? 8 / 2 is 4 வந்து கிடைக்குமா? இதே மாதிரி 8 அப்படின்ற நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 0ஆல டிவைட் பண்றேன். 8 வந்து 0ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்? 8/0. இது வந்து ஒரு அன்டிஃபைன்டு. இது வந்து போய்க்கிட்டே வந்திருக்கும், டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நாட் டிஃபைன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு நம்பரை வந்து 0 அப்படின்ற நம்பரோட ஹோல் நம்பரோட டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து அன்டிஃபைன் இல்லைன்னா நாட் டிஃபைன்டா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் மீன் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து காமுடேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா commutativity ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்.
ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஹோல் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்க போறேன். ஏன்னா நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் தான். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஹோல் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்க போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 3, இன்னொரு நம்பர் வந்து 2. இப்போ இந்த 3யும் 2யும் நான் வந்து ஆட் பண்றேன். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன வந்து கிடைக்குது? 3 + 2 வந்து பாத்தீங்கன்னா 5 அப்படின்ற ரிசல்ட் வந்து கிடைக்குது. இப்போ இந்த நம்பரை வந்து நான் வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். அதாவது 3ன்ற இடத்துல 2 கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி 2ன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 வந்து கொண்டு வந்துடுறேன். இப்போ 2 + 3 எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? அதே 5 தான் வந்து கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எனக்கு வந்து மாறல. நம்பர்ஸ் வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. சரிங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா காம்படேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இது வந்து என்ன வந்து நம்மளுக்கு வந்து மீன் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேன் ஆட் எனி டூ ஹோல் நம்பர் இன் எனி ஆர்டர். இன் எனி ஆர்டர். எந்த ஆர்டர்ல வேணாலும் நான் வந்து 2 ஹோல் நம்பரை ஆட் பண்ணலாம். எனக்கு பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரே ரிசல்ட் தான் வந்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கும் நான் வந்து ஒரு 2 ஹோல் நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். அதே நம்பர் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 3 அண்ட் 2 வந்து எடுத்துக்கலாம். இப்போ 3 வந்து 2 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்? 3 2s are 6 வந்து கிடைக்கும். இப்போ அதே மாதிரி நம்பரை வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்றேன். அதாவது 3 எடுக்கிற இடத்துல 2வும் 2 இருக்கிற இடத்துல 3யும் வந்து கொண்டு வரேன். அப்படி பார்க்கும்போது 2 3s are என்ன கிடைக்கும்? 6 தான் வந்து கிடைக்கும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரிசல்ட் தான் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது 3 × 2 வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல்? 2 × 3க்கு வந்து ஈக்குவல். இதுல இருந்து என்ன தெரியுது? கேன் மல்டிப்ளை எனி டூ ஹோல் நம்பர்ஸ் இன் எனி ஆர்டர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து மீன் பண்ணுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 + 2 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 2 + 3க்கு வந்து ஈக்குவல். ஆனா இந்த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் அதாவது சப்ராக்ஷன்லயோ டிவிஷன்லயோ ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்போ இதே மாதிரி நம்பர்ஸ் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். 3 - 2 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1 வந்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நம்பர்ஸ் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. 2 - 3 வந்து பாத்தீங்கன்னா 1 கிடைக்காது. இங்க வந்து மைனஸ் சைன் கிரேட்டரா வந்திருக்கு. ஸோ -1 வந்து கிடைக்கும். ஸோ இங்க சப்ராக்ஷன்ல வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி தான் டிவிஷனும். சரிங்களா? இப்போ 6 வந்து 3ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றேன். எனக்கு வந்து 2 வந்து கிடைக்குது. இப்போ இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அதாவது 3/6 வந்து பாத்தீங்கன்னா 1/2 வந்து கிடைக்கும். இங்க 2 வந்து 1/2க்கு ஈக்குவல் வந்து கிடையாது. ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதை வந்து என்னன்னு வந்து சொல்றோம்? காம்படேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். வந்து பார்க்க போறது அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இந்த ஹோல் நம்பர்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவிட்டி அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு 3 நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ நான் வந்து கன்சிடர் பண்ண போறது 2, 3 அண்ட் 4. சோ இந்த மாதிரி 3 ஹோல் நம்பர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ அடிஷன்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அதாவது 2வையும் 3யும் ஆட் பண்ண போறேன். ஸோ 2 + 3 கிடைச்ச ரிசல்ட்டை வந்து என்ன பண்ண போறேன்? 4ஓட ஆட் பண்ண போறேன். ஸோ 2 + 3 + 4 2 + 3 என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 5 வந்து கிடைக்குமா? அடுத்து +4 வந்து இருக்கு. அப்படியே வந்து எழுதிக்கோங்க. 5 + 4 என்ன கிடைக்கும்? 9 வந்து கிடைக்குமா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா அதாவது 3யும் 4யும் ஆட் பண்ண போறேன். ஸோ 3யும் 4யும் ஆட் பண்ணிட்டு கிடைக்கிற ரிசல்ட் என்ன பண்ணணும்? 2ஓட ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படின்னா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 + அப்படியே வந்து எழுதிக்கோங்க. 3 + 4 வந்து பாத்தீங்கன்னா 7ஆ? ஸோ 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 2 + 7 என்ன கிடைக்கும்? 9 வந்து கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 9. ஒரே ஆன்சர் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? அதாவது 2 + 3 + 4 வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல்? 2 + 3 + 4க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் இன் ஹோல் நம்பர். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். அதே 3 நம்பர்ஸ் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 2 3 4 ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அதாவது 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற ரிசல்ட் வந்து 4ஓட மல்டிப்ளை பண்ண போறேன். இதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போறேன்னா அதாவது 3யும் 4யும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட 2 வந்து மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 × 3 வந்து பாத்தீங்கன்னா 6 வந்து கிடைக்கும். 6 × 4 என்ன கிடைக்கும்? 24ஆ?
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 into அப்படியே எழுதிக்கோங்க. 3 into 4 12. ஸோ 2 into 12 24. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே ரிசல்ட் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? அதாவது 2 into 3 into 4 இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 2 into 3 into 4 இதுக்கு வந்து ஈக்குவல். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஹோல் நம்பரை வந்து பொறுத்த வரைக்கும் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லயும். சரிங்களா? ஸோ இதை நினைவு வச்சுக்கணும். நெக்ஸ்டா நம்ம வந்து பார்க்க போறது டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். நம்ம வந்து பார்க்க போற ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ இந்த பாக்ஸை எப்படி வந்து நான் வந்து பிரிக்கிறேன்? 4 பார்ட்ஸை வந்து பிரிக்கிறேன். 1 2 3 4. அதே மாதிரி மேல இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை காலம்ஸை பிரிக்க போறேன்னா 6 காலம்ஸை பிரிக்க போறேன். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ டோட்டலா எத்தனை ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதே மாதிரி இங்க ஒரு 12. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 24 பாக்ஸஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸ்கொயர் பாக்ஸஸ். இதை எப்படி எழுதலாம்? அதாவது 1 2 3 4 4 ரோஸ் வந்து இருக்கு. ஸோ 4 into காலம்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 6 காலம்ஸ் இருக்கு. அதாவது 4 into 6 வந்து பாத்தீங்கன்னா 24. ஸோ 24 பாக்ஸஸ் வந்து இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த பாக்ஸஸ் வந்து நான் வந்து பிரிக்க போறேன். எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிக்க போறேன். அதாவது இந்த பாக்ஸை வந்து ரெண்டா வந்து உடைக்கிறேன். உடைக்கும் போது எனக்கு வந்து எப்படி வந்து கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4. சரிங்களா? 4 ரோஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 4 காலம்ஸ் கிடைக்குமா? ஸோ 1 2 3 and 4. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கிடைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கு? 1 2 3 4 4 ரோஸ் வந்து இருக்கு. 2 காலம்ஸ் வந்து இருக்கு. என்ன பண்ணிருக்கேன்? இந்த ஒரு பாக்ஸை வந்து இப்படி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ 2 பார்ட்ஸ் நமக்கு வந்து இருக்கு. இப்போ நீங்க கவுண்ட் பண்ணுங்க மொத்தமா எத்தனை பாக்ஸஸ் வந்து இருக்குன்னு. எத்தனை ரோஸ் இருக்கு? 1 2 3 4 4 ரோஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 காலம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எப்படி எழுதலாம்? 4 into 4 4 into 4 16. ஸோ டோட்டலா கவுண்ட் பண்ணீங்கன்னா 16 பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஸ்பிளிட்டை வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 into எத்தனை காலம்ஸ் இருக்கு? 1 2 2 காலம்ஸ் இருக்கு. ஸோ 4 into 2 வந்து பாத்தீங்கன்னா 8 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 4 into 6. ஸோ 4 into 6 இதை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம்? 4 into 4 plus 4 into 2 வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 24 பாக்ஸஸ் வந்திருக்கா? இதை ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து 24 தான் வந்து கிடைக்கும். 16 plus 8 வந்து பாத்தீங்கன்னா 24. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவல் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன். ஏன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது தான் ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா எப்படி வந்து ஆட் பண்ணணும்? 4 into 4. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இதையும் செகண்ட் பார்ட்டையும் ஆட் பண்ணணும்ல. செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 into 2. ஸோ 4 into 2. இது வந்து செகண்ட் பார்ட். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இங்க இருக்க 6 நான் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 4 plus 2 அப்படின்னு வந்து எழுதலாம்ல. ஸோ 4 into 6க்கு பதிலா நான் வந்து இதை எப்படி ஸ்பிளிட் பண்றேன்னா 4 plus 2 அப்படின்னு வந்து ஸ்பிளிட் பண்றேன். ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 4 into 4 plus 4 into 2. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்கன்னா 4 into 4 அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பிளஸ் சைன் வந்து போட்டுட்டு ஏன்னா இங்க பிளஸ் சைன் இருக்கு. ஸோ அதனால இங்கேயும் பிளஸ் 4 into 2. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஃபைனலா நம்ம வந்து பார்க்க போறது ஐடென்டிட்டி ஆஃப் addition and multiplication. So identity அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரெண்டு ஹோல் நம்பர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7, இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 0. 0 ஹோல் நம்பர் தானே. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நான் வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்? 7 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். இதே மாதிரி 0 வந்து 15ஓட ஆட் பண்ணும் போதும் எனக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்? 15 தான் வந்து கிடைக்கும்.
அதனால 0 வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் ஆஃப் ஹோல் நம்பர். அடிஷன் ஆஃப் ஹோல் நம்பர். அப்படி இல்லைன்னா இதை என்ன வந்து சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா அடிட்டிவ், அதாவது ஜீரோ வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம் அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் ஹோல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து மல்டிப்ளிகேஷன்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், அடிஷன்ல வந்து பார்த்தோம். இப்போ மல்டிப்ளிகேஷன். இப்போ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹோல் நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். அதுல வந்து ஒரு நம்பர் 0 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். 7 into 0 என்ன கிடைக்கும்? அதே 0 தான் வந்து கிடைக்கும். இதே மாதிரி 0 into 15, 0வோட 15 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் அதே 0 தான் வந்து கிடைக்கும். இப்போ 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? 0 தான் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதையும் நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் மோஸ்ட்லி நம்ம இந்த கிளாஸ்ல கவர் பண்ணியாச்சு.